ஏறு அது ஏறிய ஆதிகான் உரை ஆடானை ஓதினால் புனைந்து ஏத்துவார் தமை ஓதினால் புனைந்து ஏத்துவார் தமை வாதியாவினை மாயுமே வாதியாவினை மாயுமே பாடல் வெண்தலை பாடல் வெண்தலை அங்கை ஏந்தி நின்று அங்கை ஏந்தி நின்று ஆடலான் உரை ஆடானை ஆடலான் உரை ஆடானை தோடு குலாம் மலர் தூவி தோடு புலா மலர் தூவி கை தொழ கை தொழ வீடும் நுங்கள் வீடும் நுங்கள் வினைகளே வினைகளே மங்கை கூறினன் மங்கை கூறினன் மான்மரி உடை மான்மரி உடை கையான் அங்கையான் உரை ஆடானை உரை ஆடானை கையால் கையால் தொழுது கையால் தொழுது ஏத்த தம் கையால் தொழுது ஏத்த வல்லவர் மங்கு நோய் மங்கு நோய் இனி மாயுமே இனிமாயுமே சுண்ண நீரே சுண்ண நீரே அணிமார்பில் மணிமார்பில் தோல் புனை தோள் புனை அண்ணலான் உரை மண்டலானுரை ஆடானை பாடானை வண்ண மாமலர் தூவி வண்ண மாமலர் தூவி கைதொழ கை தொழ எண்ணுவார் இடர் ஏகுமே விண்ணுவார் இடர் ஏகுமே பொய்யணி உயிரணி மலர் கொன்றை சூடிய மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவியாடானை ஐயன் மேவியாடானை கையணி மலரால் கையணி மலரால் வணங்கிட வணங்கிட செய்ய வல்வினை மெய்ய வல்வினை நீடுமே தீருமே வானிலம் மதி வானிலம் மதி மல்குவார் சடை வல்குவார் சடை ஆனஞ்சு ஆடலான் ஆனஞ்சு ஆடலான் ஆடானை ஆடானை ஏன் அணி மலர் சேர்த்த ஏன் அணி மலர் சேர்த்த முன் செய்த ஊடம் முன் செய்த ஊனம் உள்ள ஒழியுமே உள்ள ஒழியுமே துலங்கு வெண்மழு துலங்கு வெண்மழு ஏந்தி சூழ்சடை ஏந்தி சூழ்தலை அனங்கலான் உரை அலங்கலானுரை ஆடானை ஆடானை நலங்கொள் மாமலர் தூவி நலங்கள் மாமலர் தூவி நாள்தோறும் மனம் கொள்வார் வளம் கொள்வார் வினை மாயுமே வினை மாயுமே இந்த நீரே வெந்த நீரே அணிமார்பில் மணிமார்பில் தோல் புனை தோள் புடை தம் இல்லவன் அந்தன் இல்லவன் ஆடானை ஆடானை கந்த மாமலர் கந்த மாமலர் புவி கை தொழும் பூவி கை தொழும் தயார் வினை தேயுமே சிந்தஜால் வினை தேயுமே வளாரோடு மறை வளாரொடு மாணவர் தொழுது அறையும் வானவர்
தொழுது அறையும் புனல் ஆடானை நற்குணல் ஆடானே ஈசனை ஏத்த உடனும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் தீவினை வரையும் வினை பற்றுமே கல்வினை பற்றுமே மாயனும் மலரானும் கை தொழ மாயனும் மலரானும் கைதொழ ஆய அந்தணன் ஆய அந்தரன் ஆடானை ஆடானை யமாமலர் தூவி யமாமலர் தூவி தொழ கைதொழ தீயவள் வினை தீருவே தீயவல் வினை தீருமே தீரினார்மலி தீரினால் வலி களத்து நின்று வெங்கலத்து நின்று ஆடலான் உரை ஆடானை ஆவலானுரை ஆடானை நாடி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாடநோய் பாரநோய் இனி பாருவே பாருமே 10 பாடல்களையும் இந்த சன்னதியில பாடினாக்க நமக்கு என்னென்னலாம் கிடைக்குன்னா அந்த 10 பாடல்களையுமே சொல்றார். போதினால் புனைந்து ஏத்துவார்தமை வாதியா வினை மாயுமே என்று முதல் பாடல்ல போது என்ற சொல்லுக்கு புஷ்பம்னு பேர். போதினால் புனைந்து மாலை கட்டி சுவாமிக்கு கொடுத்தார். 2வது பாடல்ல மலர் தூவி கைதொழ வீடும் உங்கள் வினைகளை வீடும் என்றால் வீழ்ந்து விடும். உங்கள் வினைகள் எல்லாம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வீழ்ந்து விடுகின்றன. அடுத்தது தம் கையால் தொழுது ஏற்ற வல்லவர். நம்ம 2 கையாலையும் சுவாமியை கும்பிட்டு வணங்கினாக்க மங்கு நோய் பிணி மாயும் எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் நீங்கும் என்ற குறிப்பினை தருகின்றார். அடுத்தது இந்த திருவாடானை என்ற திருத்தலத்தை நினைத்தாலே போதும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் கஷ்டங்கள் நீங்குங்க. எண்ணுவார் இடர் ஏகுமே. நம்ம ஊரில் இருந்து திருவாடானையில் இருக்கிற ஆதிரத்திரேஸ்வரரை மனசார நினைச்சா போதும் நம்ம செய்ய போகின்ற காரியங்களில் ஏற்படுகின்ற தடைகள் நீங்கும் என்று சொல்லுகின்றார். அடுத்து கையடி மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை நீங்குமே. நாம் வினை என்ற சொல்லிற்கு நாம் போன பிறவியில் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் இவைகளால் நாம் பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், இதற்கு வினை தொகுதி என்று பெயர். அந்த வினைகள் எல்லாம் போக வேண்டும் என்றால் திருவாடானை பெருமானை வணங்குங்கள். முன் செய்த ஊனம் உள்ள ஒளியுமேங்கிற 5வது பாடல் 6வது பாடல் உள்ளெல்லாம் முழுக்க முன் செய்த வினை போன பிறவியில் செய்த பாவங்கள் ஊனம். முன் செய்த ஊனம்னா தவறுன்னு அர்த்தம். முன் செய்த தவறுகள் போன பிறவியில் செய்த பாவங்கள் உள்ள ஒழியும் எல்லாம் போயிடும் சொல்லுகிறார். நாள்தோறும் வளம் கொள்வார் வினை வாயும். இந்த திருக்கோயிலே நாள்தோறும் வளம் வந்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் போகும் என்று ஒரு குறிப்பை தருகின்றார். கைதொழும் சிந்தையார் வினை தேயுமே. அந்த திருவாடானை பெருமானை கைகூப்பி வணங்கினால், அப்படி ஒரு சிந்தனையை நம்முடைய சிந்தனையை நிறுத்தினால் நம்முடைய வினைகள் எல்லாம் போகும் என்று குறிப்பை தருகின்றார். அடுத்து மிக அருமையாக சொல்லுகின்றார். ஆடானை உரையும் ஈசனை ஏத்த. திருவாடானையில் இருக்கின்ற ஈசனை பெருமானை ஏற்றி வழிபட்டால் தீவினை பறையும் நல்வினை பற்றுமே அப்படிங்கிற. பாவம் போய் புண்ணியம் வரும் அப்படிங்கிற. தீவினை என்றால் பாவம், நல்வினை என்றால் புண்ணியம். புண்ணியம் நமக்கு கிட்டும். அடுத்து தூய மாமலர் தூவி கைதொழ தீய வல்வினை தீருமே என்று சொல்லி இந்த ஞானசம்பந்தருடைய செந்தமிழை பாடினால் எல்லா நோய்களும் அகன்று அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் என்ற ஒரு அருமையான, இன்னும் இதில் உள்ள செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும், தனியாக வகுப்பாக வைக்க வேண்டும். மிக அருமையான ஒரு தேவார பதிகத்தை பாடி அருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இப்பொழுது திரு ஆடானை பெருமானை ஏற்றி நாம் எல்லோரும் வணங்குவோம் ருத்ராபிஷேகம் என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக என்று சொல்லி இப்பொழுது விக்னேஸ்வர பூஜையை துவங்குகின்றோம். நம பார்வதி பதயே.